ஒரு வழியாக பல எதிர்பார்ப்புகள் இந்த படத்துக்கு. அது எப்படின்னா, என்ன மாதிரி எதிர்பார்ப்பு அப்படின்னா, இந்த படம் நல்லா வரணும், புது டிசியு ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிற சில ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் இந்த படம் ஓடிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு டிசி ரசிகர்கள், ஐ மீன் ஸ்னைடர் ரசிகர்கள். இவங்களுக்கு நடுவில் இந்த படம் வெளியிடாயிருச்சு. இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் எனக்கு ஐமேக்ஸில் கிடச்சிது. போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த படம் என்ன கேட்டால், நான் இப்போவே தெளிவாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேட்டால் எனக்கு பிடிச்சிருந்தது இந்த படம். ஆனால் இதில் சில பிரச்சனையும் இருக்குது. அது என்ன நான் வீடியோவில் சொல்கிறேன். சூப்பர்மேன்கிற ஒரு நபர் 3 வருஷம் ஆகுது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சு. கிட்டத்தட்ட வந்து லூயிஸ் லேனுக்கும் வந்துட்டு கிளார்க் கெண்ட் தான் சூப்பர்மேனு தெரியுது. இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சிருது. ஸோ இது ஒரு ஆரிஜின் ஸ்டோரி கிடையாதுன்னு ஆரம்பத்தில் சொல்லிடுறாங்க. இப்போ கதை என்ன அப்படின்னா, சூப்பர்மேனுக்கு வந்துட்டு ஒரு தகவல் வந்து உலகம் ஃபுல்லாக பரப்பப்படுது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அவங்க பேரண்ட்ஸ் எதுக்காக வந்து இங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, பூமியை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்காக தான் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஐ மீன் மக்களை எல்லாம் அழித்து ஆக்கிரமிக்க தான் வந்து சூப்பர்மேன் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரப்பப்படுது. அது யார் பரப்புகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேவா? அதுதான் வந்து லெக்ஸ் லூத்தர். இப்போ அந்த லெக்ஸ் லூத்தர் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் பரப்புறாப்புல இல்லையா, அந்த ரூமர்லேருந்து எப்படி வந்து தன்னோட நம்பிக்கையை திரும்பி பெறாரு சூப்பர்மேன் அப்படிங்கிறத அந்த மொத்த படத்தோட கதையே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆரிஜின் ஸ்டோரி இல்லைன்னு சொல்லும் போதே எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு சந்தோஷம் இருந்தது. ஏன் அப்படின்னா, மேன் ஆஃப் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு படத்தில் 20-25 நிமிஷம் சீனை கொண்டு வந்து முன்னாடியே நமக்கு காமிச்சிட்டாரு ஜாக் ஸ்னைடர், ஓகேவா? ஆனால் எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது இந்த படத்தில் அப்படின்னா, பெத்த அம்மா அப்பா எதுக்கு வந்து ஐ மீன் ஜாரல் வந்து எதுக்காக வந்து கேலரில் வந்து இங்கே அனுப்புகிறாரு, பூமிக்கு அனுப்புகிறாரு அப்படின்னா, மக்களுக்கு வந்து நீ ஒரு சேவகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. இது வரைக்கும் சூப்பர்மேன் நான் பார்த்த கதையில் ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி ஒரு ஸ்டோரியை நான் இங்கே தான் கேள்விப்படுறேன். அவங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த என்னது இது இன்வின்சிபிள்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் மாதிரி இருந்தது எனக்கு இதை கேட்கும் போது. இங்கே வந்து ஆக்கிரமிக்க தான் வந்து சூப்பர்மேனை வந்து இங்கே அனுப்பிச்சாங்க அப்படிங்கிற கதை. இது என்னடா புதுசாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் இருந்தாலும் அது வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் சில ஐ மீன் மொத்தமாக படத்தில் நீங்கள் ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் கம்மியாக தான் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருந்தது. சில இடங்களில் சிஜி கொஞ்சம் பிசுறு தட்டுச்சு. பட் இருந்தாலும் விஷுவலாக உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் டிசி படங்களில் வந்து ஒரு டார்க்னஸ் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, ஓகேவா? அது வந்து வேறு அந்த படங்களும் எனக்கு பிடிக்கும், ஓகேவா? டக்குன்னு நான் வந்து ஸ்னைடர் ரசிகன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் வந்து எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். இந்த வீடியோ இந்த சூப்பர்மேனை சம்மந்தப்படுத்தி ஏன் வந்து இந்த சூப்பர்மேனுக்கு இவ்வளோ ஹேட்டுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காத மறக்காம போய் பாருங்கள். அதிலே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் எனக்கு மேன் ஆஃப் ஸ்டீல்னா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நான் காலேஜ் டைமில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அந்த விஷயமும் எனக்கு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு அதுவும் பிடிக்கும், ஓகேவா? பட் எனக்கு என்ன அப்படின்னா, அது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது ஒரு புது தொடக்கம். இதுக்கு நம்ம ஏன்னா இப்போ இதை நம்ம நிராகரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எப்போ டிசி படம் வரும்னே சொல்ல முடியாது, ஓகேவா? ஸோ என்ன கேட்டால், இந்த படம் வந்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் நல்லா இருக்கும் பட்சத்தில் அதை வந்து வெறுக்கிறது வந்து சரியாக படலை எனக்கு. ஸோ நான் இந்த படம் போய் பார்த்ததுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, சரி பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்ப்போன்னு போய் பார்த்தப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, படத்தில் டெக்னிக்கலாக செம்மையாக இருந்தது. சில இடங்கள் ஐ மீன் சிஜியில் மட்டும் ஒரு சில இடங்கள் எனக்கு பிசிறு தட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. முக்கியமாக இந்த படம் வந்து 2Dக்கு எடுத்திருக்கானுங்க, ஓகேவா? இது எதுக்காக 3D கன்வெர்ட் பண்ணானுங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்தியாவில் மட்டும்தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை மற்ற நாடுகளில் கன்வெர்ட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இது 3D படமே கிடையாது. அண்ட் இதில் கதாபாத்திரங்கள் முக்கியமாக சூப்பர்மேனாக நடித்த டேவிட் கான்ஸ்வெட் அவர் வந்து செம்மையாக இருந்தாப்புல. நம்ம எல்லாருமே வந்து ஒரு செகண்ட் யோசிப்போம், என்னடா ஹென்ரி கேவில் எப்படி இருப்பான்னு தெரியுமா, ஆள் சூப்பராக இருந்தாப்புல, இவன் தான் குழந்தை பையமாக இருக்கான். ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு இவனை பார்த்தாலுமே கொஞ்சம் ஹென்ரி கேவில் மாதிரி தான் இருக்காப்புல. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சரும் சரி, சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி கேவில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு தம்பி இருந்தாப்புலன்னா இப்படி தான் இருந்திருப்பார் போல், அந்த மாதிரி தான் இருக்கார். அண்டு பர்ஃபெக்டாக இருந்தார். சூப்பர்மேனுக்கு நல்லா தான் இருந்தாப்புல. அண்டு மற்ற கேரக்டர்ஸும் ரேச்சல் பிராஸ்னன் இருக்காங்க பாருங்கள், அவங்க லூயிஸ் லேனுக்கு சூப்பராக இருந்தாங்க. அந்த கேள்வி கேட்குற ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அந்த சீக்வன்ஸும் நல்லா இருந்தது. உலகமே வந்து சூப்பர்மேனை தப்பாக நினைக்கும் போது, இவங்க வந்து 3 மாதம் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க.
இருந்தாலும் வந்து இவன் தப்பானவனாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த ஒரு மேட்டர் வந்து எமோஷனலாக ரொம்ப நல்லா இருந்தது. கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு நாய் வர ஒரு குறிப்பிட்ட சீன்ஸ், அந்த சீன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது யார் அப்படின்னா மிஸ்டர் டெரிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் அந்த ஆளை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஓகேவா, எனக்கு வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஆள் யார், இன்னும் அவரை பற்றி நிறைய பார்க்கணும் போல் இருக்குன்னு ஆசையாக இருந்தது. இப்போ எப்படின்னா ஒரு ஸ்பின் ஆஃப் கொடுத்தாங்க கூட நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருந்தது அந்த கேரக்டர். ஏன்னா உள்ளே போயிட்டு அவருக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு ஆக்ஷன் சீன் ஒன்று வந்தது, ஒரு ரொட்டேஷன் ஷாட்டில். சூப்பராக இருந்துச்சு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு. அது பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்துக்கு போனீங்கன்னா அந்த அளவு உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது. இந்த படத்தில் லெக்ஸ் கேரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். நிக்கோலஸ் ஹால்ட் நிறைய பேர் வந்து என்ன, எனக்கு ஒரு சில பேர் சொன்னாங்க லெக்ஸ் லூத்தர் வந்து நிறையா பேசிகிட்டே இருக்கார் படத்தில். ஐ மீன் அவர் வந்து ஒரே இடத்துல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவன் வேலை அப்படி தான் இருக்கும். அவன் வந்து பிரெயின்ஸை யூஸ் பண்ணுறவன். ஓகேவா, அந்த ஒரே இடத்துல இருந்து எப்படி வந்து மற்றவங்கள வச்சு வேலை வாங்கி ஒருத்தனை முடிக்கிறான் அப்படிங்கிறதான் அவனோட தந்திரமே. ஓகேவா, நீங்கள் மேன் ஆஃப் ஸ்டீல் எடுத்தாலும் அப்படி தான், நீங்கள் ஐ மீன் பழைய டிசி எடுத்தாலும் அப்படி தான். அவன் இருந்த இடத்துல இருந்து எப்படி காரியத்தை நிறுத்துறான் அப்படிங்கிறது தான் அவனோட வேலையை. அதே தான் இதுலேயும் பண்ணியிருக்காப்புல. அண்ட் நிக்கோலஸ் ஹால்ட் சூப்பராக நடிச்சிருக்காப்புல அந்த கேரக்டருக்கு. அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் சீன் எல்லாம் எப்படி தெரியுமா இருந்தது, மார்வல் படங்கள் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. அந்த மார்வலில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும் தெரியுமா, ஒரு ஃபாஸ்ட் பேசிங்கோட அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் தான் வந்து இந்த படத்தில் நல்லா பார்க்க முடிஞ்சுது. அண்ட் முக்கியமாக இதை சொல்லி ஆகணும், ரொம்ப நாள் கழித்து ஒரு டிசி படம் வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே வண்ணங்களை தெளிச்சு விட்டுருந்தாங்க, ஊருக்கு எல்லாம் பெயிண்ட் வாங்கி தெளிச்சு விட்ட மாதிரி அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது படம். ஓகே, இந்த படத்தில் வந்து இதோட பாசிட்டிவ்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன். ஓகேவா, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸு. இதோட நெகட்டிவாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட்டு நெகட்டிவே இந்த படத்தோட பேசிங் இஷ்யூஸ் தான். ஏன்னா ஒரு எமோஷன் சீன் ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எமோஷன் சீனை நமக்குள்ளார வந்து அது கடத்துறக்குள்ளார நமக்குள்ளே கனெக்ட் ஆகிறதுக்குள்ளார டக்குன்னு அடுத்த ஷாட் போயிடுறாப்புல. அங்கே மட்டும் இல்லை, எமோஷனல் சீன் மட்டும் கிடையாது, ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது க்ரியேட் ஆகி முடிச்சு நம்ம அதை ஃபீல் பண்ணுறக்குள்ளார அடேங்கப்பா செம்மையாக இருக்கும்போது டக்குன்னு கட் பண்ணி வேறு ஷாட் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிங் இஷ்யூஸ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் இது நான் மட்டும் தான் நோட்டீஸ் பண்ணனால நீங்கள் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். இந்த படம் வந்து டீசர் வந்த டைமில் ஐஎம்டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா 2 hour 35 minutes மூவின்னு போட்டிருந்தாங்க இந்த படத்தை. ஓகேவா, இப்போ பார்த்தா டியூரேஷன் கம்மியாக இருக்குது. எத்தனை சீனை கட் பண்ணி தூக்குனாங்கன்னு தெரில, அது ஏன் தூக்குனாங்கன்னு தெரில. ஏன்னா நிறையா இடங்கள்லாம் அப்ரப்ட் கட் இருந்தது இந்த படத்தில். ஒரு மான்ஸ்டர், ஐ மீன் கைஜு, அந்த கைஜு ஃபைட் சீன் சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த கைஜு வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க, அது ஓடும், டக்குன்னு அப்ரப்ட் கட் ஆகி அது பெருசாகி காட்டுவாங்க. ஓகேவா, அந்த சீனே வந்து ஒரு மாதிரி அப்ரப்டாக இருந்தது. இந்த மாதிரி நிறையா இடங்களில் வந்து அப்ரப்ட் கட் இருந்தது. ஸோ அதனால தான் எனக்கு என்னடா அது டியூரேஷனை வந்து கட் பண்ணுறதுக்காக டக்குன்னு எதாவது கட் பண்ணிட்டாங்களா, இல்லை ஃபாஸ்ட் பேஸ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணாங்களான்னு தெரில. அந்த அது வந்து எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக தோணுச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி ஆல் ஸ்டார் சூப்பர்மேன் பார்த்துட்டேன். ஓகேவா, ஆல் ஸ்டார் சூப்பர்மேனுடைய ஒரு இட்டரேஷன் தான் இந்த சூப்பர்மேன் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சூப்பர்மேனே நிறையா வகை இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து என்னென்னமோ மாதிரி இருக்கான் சூப்பர்மேனு, ஒரு ரோபோட் மாதிரி இருக்கிறான், அது என்னென்னமோ மாதிரி இருந்தால். இது வந்து ஆல் ஸ்டார் சூப்பர்மேனோட ஸ்டைலில் தான் இவன் இருக்கிறான்னு சொன்னோன்னே சரின்னு அதை பார்த்துட்டேன். அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்று தெளிவாயிருச்சு, அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வல்னரபுளான ஒரு கேரக்டர் தான், பட் அட் த சேம் டைம் வந்து பவர்ஃபுல்லாகவும் இருப்பான். ஓகேவா, எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப வல்னரபுளாக காமிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா சரி அடி வாங்கலாம், ரொம்ப அடி வாங்குறாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தது எனக்கு. அதுக்கு ஈக்குவலாக அடி கொடுக்குற சீன்ஸும் இருக்குது கிளைமேக்ஸில், பட் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக அடி வாங்கிட்டாப்புல மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். மேபி இனி போக படத்தில் இன்னும் பவர்ஃபுல் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைம் சூப்பர்மேன் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இது பார்க்கும்போது அது ஒரு நெகட்டிவாக எனக்கு தோணுச்சு. என்னடா அது தலைவன் வராப்பில் அடிப்பாருன்னு பார்த்தா டக்குன்னு ஒரு 2 அடி வாங்குறாரு, படுத்துறாரு, இந்த ஒரு ஃபீல் இருக்கே அப்படிங்கிற ஒரு இதுதான். அந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் இடிச்சுது. இந்த படம் என்ன கேட்டால் ஒரு குட் ஸ்டார்ட் தான். ஓகேவா, ஒரு புது டிசிக்கான ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் அது. அண்டு
இதை வந்து வரவேற்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரவேற்கலாம். ஏன்னா ஒரு புது படம் புதுசாக இருக்குது, பார்க்கும்போதே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. பிளாக் ஹோல் கான்செப்ட்லாம் வந்தது படத்தில். எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அது சூப்பர்மேன் படத்தில் என்னென்னமோ வருது அப்படிங்கிற மாதிரி. நான் அதெல்லாம் எதிர்பார்க்க கூட இல்லை. அதில் இன்னொரு விஷயம், அல்ட்ராமேனுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருந்தது, நான் எதிர்பார்க்கல. நீங்கள் எத்தனை பேர் மேபி ப்ரோ அதெல்லாம் எனக்கு தெரியும் ப்ரோன்னா உங்களுக்கு ஓகேவா, பட் ஏன் நான் எதிர்பார்க்கல அந்த ட்விஸ்ட்டை. அவனோட ஐடென்டிட்டி ரிவீல் வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. நான் என்னென்னமோ எதிர்பார்த்துட்டு போனேன், எவனா ஒரு ஆக்டர் வந்து நிற்பான்னு. அந்த ஐடென்டிட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அது எனக்கு பிடிச்சிருந்தது. படம் ஓவராலாக என்ன கேட்டால் ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு படம் தான் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அளவுக்கு அதிகமாக டார்க்காக போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபேமிலி ஆடியன்ஸையோ கிட்ஸையோ வந்து உங்களால் படத்தை கூட்டிகிட்டு வர முடியாது. ஆனால் அதை தான் வந்து மார்வல் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணாப்புல. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாகவும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் படங்களை வச்சு ஃபேமிலி எல்லாருமே உள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா படமும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதில் ரொம்ப தவறுதலான காட்சிகளோ இல்லை ரொம்ப டார்க்காகவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அதுதான் வந்து மார்வலோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. அந்த வழியை தான் வந்து இப்போ டிசி ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது இதில் தவறான காட்சிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் இந்தியன் சென்சார்லேயும் சில காட்சிகளை கட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அப்ரப்ட் கட் இருந்தது, ஓகேவா. ஏன்னா ட்ரெய்லரில் கை கார்ட்னர் வந்துட்டு மிடில் ஃபிங்கர் காட்டுற ஒரு காட்சி வந்து இதில் கிடையாது, ஓகேவா. சரி ஓகே, அது சென்சாரால் தூக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் தவறான வார்த்தைகள் பேசுகிற மாதிரியான காட்சிகள் நான் எங்கேயும் பார்க்கல. மேபி கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், குடும்பங்களும் படம் பார்க்கணும், அப்போ தான் இந்த யூனிவர்ஸ் இன்னும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக டிசியை லைட் ஹார்ட்டடாக ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அட் த சேம் டைம் ஜேம்ஸ் கன்னும் ஒரு ரீசெண்டான இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இனி டிசியில் வர்ற எல்லா படமும் ஒரே டோனில் இருக்க போகிறதில்ல. சூப்பர்மேன் ஒரு டோனில் இருக்கும், பேட்மேன் ஒரு டோனில் இருக்கும், அண்டு வர்ற மற்ற கதாபாத்திரங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு படங்களும் தனித்து படங்கள் எல்லாமே ஒவ்வொரு டோனில் இருக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அந்த மார்வல் அப்ரோச்சை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. அது நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஸோ எண்ட் ஆஃப் தி டே இந்த படம் என்ன கேட்டால் ஒரு அபவ் ஆவரேஜ் படம் தான். டெஃபினட்டாக வந்து பேட் படம்லாம் சத்தியமாக கிடையாது. நான் என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை, ரொம்ப தேட்டரில் நல்லா இருந்தது, ஒரு ஃபன்னாக இருந்தது. ஜேம்ஸ் கன்னோடைய காமெடி இருக்கு இல்லையா, ஒன்லைனர் காமெடிஸ், அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு இடித்தது, கொஞ்சம் எமோஷனை வந்து நல்லா கடத்தி இருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிருக்கும். எப்படின்னா இப்போது அவர் அப்போ தான் அவங்க அப்பா உட்காந்து சொல்லிட்டு இருப்பாப்புல, தம்பி உன்னோட சாய்ஸ் என்ன, நீ என்ன இது பண்ணுற அதுதான் வந்து உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து ஒரு எமோஷனு. அப்போ தான் பிஜிஎம்மை போட்டு பின்னாடி ஏற்றுறாங்க. டக்குன்னு அவங்க அம்மா வந்து எப்பா டிவியில் பார்ப்பானோ கேட்குறாங்க ஒன்றை மாதிரி இருந்துட்டுமே என்னடா அது டே இப்போ தானடா எமோஷன் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இன்னொரு சீனு, நம்ம அழிய போகிறோம் இந்த போரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த கொடியை தூக்கி பிடிப்பான், அப்படியே மியூசிக் அப்படியே எகுரும், டக்குன்னு வேற ஒரு சீன் கட் பண்ணி போகிறாங்க. இந்த மாதிரி வந்து அந்த எமோஷனை கடத்துறது வந்து ஃபுல்லாக கடத்தாமல் டக்குன்னு கட் பண்ணுறதுனால மட்டும்தான் எனக்கு பிரச்சனையாக இருந்தது. மற்றபடிக்கெலாம் வந்துட்டு இந்த படம் ஒரு டெஃபினட்டாக ஒரு அபவ் ஆவரேஜான ஒரு படம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள், எந்த தப்பான எதுவுமே கிடையாது. குழந்தைகளோடய போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த நாய் வர சீன்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலியோடு போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு, நான் சொன்னதில் ஏதாவது தப்பாக இருக்குது, இல்லை ப்ரோ இதில் நான் ஒரு காமிக் படிச்சிருக்கேன் இதில் இப்படி தான் இருந்தது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னா அது எனக்கு சொல்லுங்கள், அது நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேவா. ஸோ எல்லோரும் போய் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா. நான் அடுத்த வீடியோவில் வேற ஒரு சஜஷனோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.